நாம் செல்லலாம். எபிரேயருக்கு எழுதிய நிருபத்தை எடுத்துக்கொள்ளலாம். எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கலாம். எபிரேயர் 1 முதல் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 4ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கலாம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவிழப்பட்டின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவிழப்பட்டினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொருபமாய் இருந்து சர்வத்தையும் நம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மானே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாதத்திலே உட்கார்ந்தார். இவர் தேவதூதரை காட்டிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவரானார். எபிரேயருக்கு எழுதிய நிருபத்தை தான் நம்ம தொடர்ந்து தியானிக்க ஆரம்பிச்சோம். இந்த எபிரேயர்கள் யாரு, எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டுச்சு, யார் எழுதுனா, இப்படின்ற அடிப்படையான சத்தியங்களை நாம தொடர்ந்து நாம பார்த்துட்டோம். இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இதுல இந்த வசனங்களுக்குள்ளாக நாம இப்போ போக ஆரம்பிக்கிறோம். இதுல இருக்கிற வசனங்களை சத்தியமாக ஒவ்வொரு டாபிக்காக இதுல சொல்ல வர வேண்டிய விஷயங்களை வேர்ட் பை வேர்டா சில விஷயங்களை நம்ம பார்ப்போம். வார்த்தையாகவும் நம்ம பார்ப்போம். சில விஷயங்களை தலைப்புகளின் அடிப்படையில தான் இதை நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு மிகப்பெரிய சத்தியத்திற்குள்ளாக கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை வழி நடத்துகிறார். கர்த்தருடைய பிரசன்னம் நம்மளை கொண்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான சத்தியமா இருக்கிறது. ஏன்னா வேதாகமத்தை குறித்ததான அறிவு ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சியை உண்டு பண்ணும். எப்போதுமே என்ன சொல்லுவாங்க, நிறைகுடம் தழும்பாது அப்படின்னுவாங்க. வேதத்துல நாம தேறினவர்களாய் மாற மாற நம்ம ஒரு ஆழ்கடலை போல ஒரு அமைதலா இருப்போம். மிகுந்த ஆழமான கடல் பார்த்தீங்கன்னா அப்படியே அமைதலா இருக்கும். இது புயல் சூறாவளி வந்துச்சுன்னா அது கொந்தளிக்கும், அப்படி அது இல்லை. கரையோர இருக்கிற கடல் வந்து எப்போதுமே அலை இருந்துகிட்டே இருக்கும். ஆனா ஆழ்கடல் பார்த்தீங்கன்னா அமைதலா இருக்கும். வேதத்தின் சத்தியத்துல நாம் தேறினவர்களாய் இதுல இந்த ஆழத்துல இறங்க இறங்க நாம் மிகுந்த அமைதல் உள்ளவர்களாய் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்து ஆவிக்குரியவன் சகலத்தையும் நிதானித்து அறிகிறான்ற வசனத்திற்கேற்றபடி ஒரு நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில சில சத்தியங்கள் நம்மளை மெருகேற்றும். சில நேரத்துல நம்ம நினைக்கலாம், நம்ம இப்பதான் வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கோம், எங்களுக்கு இதெல்லாம் புரியுமா புரியாதா, இப்பதான் நான் வந்து சபைக்கு வர ஆரம்பிச்சிருக்கேன், ஆனா எனக்கு வந்து எபிரேயர்ன்றீங்க, அதுன்றீங்க, இதுன்றீங்க, பெரிய பெரிய உபதேசம் அப்படின்றீங்க, இதெல்லாம் எனக்கு புரியுமா அப்படின்ட்டு நீங்க சில நேரத்துல ஒரு கேள்வி உங்களுக்குள்ளாக எழும்பலாம். நான் வந்து ஒரு பெரிய ஒரு வேதத்துல தேறினவன் அல்ல, எனக்கு இது இப்படிப்பட்ட சத்தியங்கள் புரியுமா அப்படின்ட்டு நமக்குள்ளே ஒரு கேள்வி எழும்பிக்கலாம். ஆனா நான் வேத பாடத்துல ஆரம்பிக்கும் போது கூட நான் என்ன சொன்னேன், நாம் தேறினவர்களாய் இருக்கிறதுனால வேத சத்தியங்களை அறிகிறதில்ல, வேத சத்தியங்களை அறிகிறதுனாலதான் தேறினவர்களாய் மாறுகிறோம். வேத சத்தியங்களை நாம அதிகமாய் கற்று தேறினவர்களாய் நாம இருக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு பெரிய அதிசயங்களை, பெரிய அற்புதங்களை, ஆச்சரியமான காரியங்களை, அற்புதமான காரியங்களை நமக்கு அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். பெரிய அற்புதங்களை நாம பெற்றுக்கொள்வோம். இந்த நிருபங்கள் எழுதப்பட்ட இந்த நிருபங்களினுடைய ஒரிஜினல் ஆடியன்ஸான ஆதி திருச்சபை மக்கள் ரட்சிக்கப்பட்ட புதுசுதான். அந்த ரட்சிக்கப்பட்ட புதுசுல இருக்கிற அந்த மக்களுக்கு தான் இந்த இப்படிப்பட்ட சத்தியங்களை அன்னைக்கு இருந்த அப்போஸ்தலர்கள் கொடுத்தாங்க. அன்னைக்கு காலகட்டத்துல மிகுந்த உபத்திரவத்தின் மத்தியில நாம படுகிற இன்மைக்குரிய உபத்திரவங்களை விட அவர்களுடைய உபத்திரவம் மகா கொடிதா இருந்துச்சு. அப்படிப்பட்ட கொடிய நாட்களிலும் அவர்கள் வேத சத்தியத்துல தேறினவர்களாய் மாறணும், அதுதான் அவர்களை வழி நடத்துன்றத ஆதி திருச்சபை பிதாக்கள் நம்பினாங்க. இயேசு கிறிஸ்து அதான் கற்றுக் கொடுத்தாரு. அதாவது அப்போஸ்தலர்கள் அப்படியே பின்பற்றினாங்க. ஜனங்களுக்கு அப்படிப்பட்ட வளர்ச்சி அவங்க கொடுத்தாங்க. இன்னைக்கு இந்த ஜனங்க வந்து இப்பதான் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, இல்ல இந்த ஜனங்க வந்து சோர்ந்து போயிடுவாங்க அப்படின்ட்டு அவர்களை உற்சாகப்படுத்துகிற செய்தி எதன் அடிப்படையில இருக்கணும்? வேத சத்தியத்தின் அடிப்படையில இருக்கணும். வேத சத்தியத்தின் அடிப்படையில உங்களை உற்சாகம் ஊட்டுகிறதா இருக்கணும். வேதம் தான் உங்களை உற்சாகம் ஊட்டணும். சத்தியத்தை சொல்லணும். சத்தியம் உங்களுடைய ஆவியில புகுந்து, உங்களுடைய உள்ளான மனிதனுக்குள்ள புகுந்து, உங்களுடைய ஆத்மாவில புகுந்து, உங்களுடைய ஆவி மனிதன் சந்தோஷப்படணும். எலிசபெத்தினுடைய கற்பத்துல இருக்கிற பிள்ளை என்ன பண்ணுச்சு? துளிச்சு இல்ல,
சத்தியத்தை கேட்ட உடனே. அதே போலதான் வேத சத்தியத்துல நாம கேட்கும் பொழுது நாம நம்முடைய ஆவி துள்ளணும். உங்களை உற்சாகம் ஊட்டுகிறதுக்காக நான் பேசக்கூடாது. நான் பேசுறதுனால நீங்க உற்சாகம் அடையணும். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரே விஷயம் ஒரே மாதிரி இருக்கும். பேசுறாரு, சந்தோஷப்படுறாங்க, மகிழ்ச்சி அடைறாங்க, உற்சாகம் அடைறாங்க. ரெண்டும் ஒண்ணுதானே அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா பேசுற நானு உங்களை உற்சாகம் ஊட்டுறதுக்காக, உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காகவே நான் சத்தியத்தை ரெடி பண்ணக்கூடாது. உங்களுடைய சந்தோஷம் எதன் அப்படி நான் உங்களை ஒரு கவலையெல்லாம் மறந்து உங்க உங்க கவலையெல்லாம் மறக்கடிக்கிறத்தக்க ஒரு ஒரு சத்தியங்களை நான் பேசணும் அப்படின்னா, நான் ஒரு காமெடி ஷோ நடத்திட்டு போயிடலாம். நல்லா காமெடி பண்ணி அதுக்கு கண்டென்ட் ரெடி பண்ணி ஒரு இது பண்ணி ஒரு ஸ்டாண்டப் காமெடி மாதிரி பண்ணிட்டு நான் போயிடலாம். ஆனா அது உங்களுக்கு டெம்பரரியான ஒரு சொல்யூஷனை தரும். வேத வசனத்தை வச்சு அப்படி நான் உங்களை கொண்டு போகலாம். ஆனா அது ஒரு டெம்பரரியான சொல்யூஷன் தரும். ஆனா உங்களை எந்த அளவுக்கு நான் சத்தியத்துல நடத்துறனோ, எந்த அளவுக்கு உங்களை நான் சத்தியத்திற்குள்ளாக உங்களை நான் வளர்க்கிறனோ, நீங்க எந்த அளவுக்கு வளர்றீங்களோ நீங்க சந்தோஷம் அடைவீங்க எல்லா சூழ்நிலையிலும். நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய வேத வசனங்களை நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம திருத்துவத்தை குறித்து தான் நம்ம ஆராய ஆரம்பித்திருக்கிறோம். அந்த சத்தியத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்கொள்றோம். நான் சொல்றது நான் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். பேசுறதுனால உங்களுக்கு நான் கற்றுத்தரேன்னு கிடையாது. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு தான் என்ன பண்றாரு, கற்றுத்தரார். நானும் இதுல கத்துக்கிறேன். இந்த சத்தியத்தை எடுத்தது நிமித்தமாய், இதை போதிக்க ஆரம்பித்தது நிமித்தமாய் நானும் அநேக விஷயங்களை கற்றுக்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னா 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். அதுல பேதுரு எப்படிப்பட்ட ஆள் நமக்கு நல்லாவே தெரியும். இந்த பேதுரு இயேசு கிறிஸ்துவின் அவர் மாம்சத்துல இருந்த பொழுது எப்படிப்பட்ட ஒரு சில சரியான ஒரு புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் அவர் பேசிக்கிட்டு இருந்தாரு அப்படின்றத நமக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த பேதுரு நிருபங்களை எழுதும்போது ரொம்ப ரிச்சான வார்த்தைகள் எழுதுவார். நீங்க பார்த்தீங்கன்னா சில பேருடைய மொழி நடை, அவருடைய கல்வி, அவருடைய புலமையை வெளிப்படுத்தும். சில பேருடைய புத்தகங்களை வாசிச்சு பார்த்தீங்கன்னா எளிதா புரிந்து கொள்ற மாதிரி இருக்கும். சில பேருடைய புத்தகங்களை 2 முறை 3 முறை வாசிச்சாதான் சில புரியும். ஏன் அப்படின்னா அதுல வார்த்தையின் அது சாராம்சம், அதனுடைய இது கண்டென்ட் ரொம்ப அடர்த்தியான கண்டென்ட்டா இருக்கும். அதனால சில வசனங்களை 2 முறை 3 முறை அந்த புத்தகங்கள்ல வாக்கியங்களை 2 முறை 3 முறை நம்ம படிச்சுதான் நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அதே போல பேதுரு நிருபங்கள் எழுதும் பொழுது கிரேக்க மொழியில மிகுந்த புலமை உடையவராய் இதை எழுதுறார். இந்த புத்தகங்கள் எழுதுறார். கர்த்தருடைய ஆவியானவர் சகலத்தையும் கற்றுத் தருவார்ன்றதுக்கு பேதுரு ஒரு மிகப்பெரிய உதாரணம். அவர் அறிவீனமாய் பேசினாருன்னு நினைச்சிருக்கலாம், புத்தீனமாய் பேசுறாருன்னு நினைச்சிருக்கலாம், மறுதளிக்கிறாருன்னு நினைச்சிருக்கலாம், எப்படி வேணா நினைச்சிருக்கலாம். என்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அவருக்குள்ள வந்தாரோ அன்னைக்கு அவருடைய வார்த்தைகள் அநேகரை ரட்சிப்புக்குள்ளாய் நடத்தினது. அது மாத்திரமல்ல, அது யூதர்களை பார்த்து நீங்கள் கொலை செய்த இயேசுவை தேவன் உயிர்ப்பித்தார்ன்ட்டு தைரியமா அந்த யூதர்களை பார்த்து அக்யூஸ் பண்றாரு. அவர்கள் செய்த குற்றங்களை எடுத்து காண்பிக்கிறாரு. நிருபங்களை எழுதும் பொழுது ஒரு மிகுந்த புலமை உள்ளவராய் இந்த நிருபத்தை எழுதுறாரு. அவர் எழுதுறாரு பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்னியா தேசங்களில் சிதறி இருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியையும் ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுது. ஒரு நிருபம் ஆரம்பிக்கிற விதத்தின்படி இந்த நிருபம் ஆரம்பிக்குது. கேரிஸ் அண்ட் ஷலோம், கிரேக்க மொழியின் அந்த பாரம்பரியமான வாழ்த்துதலுக்குரிய வார்த்தை எபிரேயர்களின் பாரம்பரியமான வாழ்த்துதலுக்குரிய வார்த்தையோடு கூட ஆரம்பிக்கிறாரு. உலகமெங்கும் இருக்கிற சிதறி இருக்கிற, தன் ஆஸ்திகளை இழந்து, தன்னுடைய சொத்துக்களை இழந்து, தனது சொந்தங்களை இழந்து சிதறி போய் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டும்படியாய், அவர்களுக்கு சத்தியத்தை அறிவிக்கும்படியாய் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுறாரு. பிதாவாகிய தேவனுடைய நாமம் பயன்படுத்துறாரு, பரிசுத்த ஆவியானவரின் நாமம் பயன்படுத்துறாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பயன்படுத்துறாரு. சிதறி போயிருக்கிறாங்களே, பாடுகளின் பாதையில இருக்கிறாங்களே, கஷ்டத்தின் பாதையில இருக்கிறாங்களே, இவங்களுக்கு எதுக்கு நாம ஆழமான உபதேசத்தை கொடுக்கணும்? இவங்களை உற்சாகம் ஊட்டுற மாதிரி 4 வார்த்தை சொல்லிட்டு போயிடலாமேன்ட்டு அவர் எழுதல. கஷ்டத்துல தான் இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு குவாலிட்டியான கண்டென்ட்டை கொடுத்து ஆரம்பிக்கிறாரு இன்ட்ரோடக்ஷன்லயே. இந்த வசனம் பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்ட செயலை செய்கிறவராய் இருக்கிறாரு, குமாரனாகிய தேவன் எப்படிப்பட்ட செயலை செய்கிறவராய் இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியாகிய தேவன் எப்படிப்பட்ட செயலை செய்கிறவராய் இருக்கிறாருன்றத
நமக்கு காண்பித்து கொடுக்குது. பிதாவாகிய தேவன் முன்னறிவின்படி, அவர் சித்தம் கொள்கிறபடி, அவர் எல்லாவற்றையும் திட்டம் பண்ணியிடம்படி, பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தமாக்குதல், பரிசுத்தப்படுத்தி நம்மளை கீழ்ப்படிய செய்கிறார். நமக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மை அந்த தேவ சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும்படி, அதற்கு இசைந்து கொடுக்கும்படி நம்மை செய்கிறார். இங்க வா அப்படின்னு நம்ம ஒரு பிள்ளைய கூப்பிடுறோம், அது வந்துச்சுன்னா அது கீழ்ப்படிதுன்னு நம்ம சொல்றோம். இங்க வான்னு சொன்ன என்னுடைய, இங்க வரணும், அந்த பிள்ளை இங்க வரணும் அப்படின்ற என்னுடைய மைண்ட்ல இருக்கிற திட்டம், நான் இந்த பிள்ளை இங்க வரணும் அப்படின்ட்டு நான் ஒரு ஒரு திட்டம் பண்ணிட்டேன், இங்க வான்னு கூப்பிடுறேன். என்னுடைய வார்த்தை அந்த அந்த பிள்ளையோடைய செவிகள்ல கேக்குது. என்னுடைய திட்டம் அந்த பிள்ளைய போய் சேர்றதுக்கு ஒரு மீடியன்ட் தான் இந்த வார்த்தை. என்னுடைய என்னுடைய சித்தத்தை யாராவது பார்த்திருப்பாங்களான்னு கேட்டா, அந்த பிள்ளைய பார்த்திருக்குமான்னு கேட்டா கிடையாது, யாரும் பார்க்க முடியாது. ஏன்னா அது எனக்குள்ளாக இருக்குது. எனக்குள்ளாக இருக்கிற யாரும் காண முடியாத அந்த சித்தத்தை என்னுடைய வார்த்தை என்ன பண்ணுது, வெளிப்படுத்துது. என்னுடைய நான் சொன்ன அந்த வார்த்தைய அந்த பிள்ளை ஆமா ஒத்துக்கிட்டு, எனக்கும் அந்த பிள்ளைக்கும் ஒரு ஒரு பாண்டிங் உண்டாகி, இவன் பேசுறத நம்ம கேட்கலாம், நம்ம போலாம் அப்படின்னு அது ஒரு முடிவெடுத்து வருது இல்ல, கீழ்ப்படிதல் வருது இல்ல. இப்ப அதற்குள்ளாக இருக்கிற அந்த எண்ணம் என்னுடைய எண்ணத்தோடு கூட இணையுது. இங்க வா நம்ம கூப்பிடுறோம், அதுக்குள்ள இவ்வளவு ஒரு விஷயம் நடக்குது ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல. புரியுதா? நான் ஒரு திட்டத்தை பண்ணி இந்த பிள்ளைங்க வந்துச்சுன்னா அதுக்கு சாக்லேட் கொடுக்கலாம், இல்ல பேனா கொடுக்கலாம், இல்ல ஏதோ கொடுக்கலான்ட்டு நான் சம்திங் ஒரு திட்டம் வைக்கிறேன். இல்ல இந்த பிள்ளைங்க கூப்பிட்டு இதை எடுக்க சொல்லலாம், ஏதோ என்னுடைய வேலையை நான் கொடுக்கும்படி, ஏதோ நான் என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படி நான் ஒரு பிளான் பண்ணி இங்க வான்னு நான் கூப்பிடுறேன். நான் கூப்பிடுறது என்னுடைய கூப்பிடுறதுனால, என்னுடைய வார்த்தையினாலதான் அது செவிகள்ல கேக்குது. அதனுடைய உள்ளத்துல என்னுடைய எண்ணம் அதனுடைய எண்ணமாய் மாறுது. இப்ப அந்த பிள்ளை செய்யறதுக்கு அதனுடைய எண்ணம் என்ன பண்ணுது, அதை உந்து தள்ளுது. இவருடைய வார்த்தையை நானு கேட்கிறேன், ஒத்துக்கொள்றேன், நான் போறேன் அப்படின்ட்டு தன்னை கீழ்ப்படுத்தி இந்த பிள்ளை இப்ப என்ன பண்ணுது, வருது. இதுதான் திரியேகத்தன்மை. பிதாவாகிய தேவன் ஒருவர், அவர் தனி ஆழ்த்துவம் உடையவர், அவர் திட்டம் பண்ணினவர், அவர் சித்தம் கொண்டவர், முழு உலகத்தை ரட்சிப்பதற்கென்று திட்டம் பண்ணி ரட்சித்து இந்த சர்வத்தையும் சிருஷ்டிப்பதற்கென்றே அவர் சித்தம் கொண்டு, அவருடைய மனதுல, அவருடைய எண்ணத்துல, அவருடைய யோசனையில எதுவுமே இல்லாத இருந்த போது இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைத்த தேவன் அந்த தேவன். அந்த தேவனின் அந்த சித்தத்தை, ஒருவரும் காண முடியாத அந்த சித்தத்தை குமாரனாகிய தேவன், வார்த்தையாகிய தேவன் வெளிப்படுத்தினார். அந்த வெளிப்படுத்துதலுக்கு சர்வமும் கீழ்ப்படுகிறது. வசனம் தானே சொல்லுது, சர்வமும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. மனுஷனை தவிர. மனுஷன் தேவன் சாயலில் உண்டாக்கப்பட்டவர். ஏன் அப்படின்னு கேள்வி கேட்பான். எதுக்கு நான் கீழ்ப்படினோம் அப்படின்ட்டு அவனுக்குள்ளாக ஒரு திருக்குறள் இருக்கும். ஆனா கீழ்ப்படினும். பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு, கீழ்ப்படிதலுக்குள்ளாக கொண்டு போறாரு. இப்ப நமக்குள்ளாக இருக்கிற ஆவியானவர் நம்மை கர்த்தருடைய ஆவியானவருக்கு கீழ்ப்படுத்துகிறார். புரியுதா? இப்ப தேவனின் இந்த திரியேகத்தன்மை இப்படிதான் வேலை செய்யுது. திருத்துவம் பைபிள்ல இல்ல, அந்த வேர்ட் பைபிள்ல இல்ல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த வசனத்தை காமிங்க. ஒரே வசனத்துல பிதாவாகிய தேவனுடைய நாமம், குமாரனாகிய தேவனுடைய நாமம், பரிசுத்த ஆவியாகிய தேவனுடைய நாமத்தை இங்க நம்ம தெளிவா பார்க்கலாம். ஏன் இந்த சத்தியத்தை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படின்னா, எபிரேயர்கள் நிருபம் 1 அதிகாரம் 1 சொல்றது, பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். ரொம்ப ஈஸியா சொல்றோம்ல தேவன்ட்டு. ரொம்ப நம்ம வாசிக்கும் போது எத்தனை முறை நம்ம தேவன் 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 அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம், தியாஸ் கிரேக்கத்துல. ஆனா ஆதி திருச்சபை நாட்களுக்கு முன்பாக, அந்த 1ஆம் நூற்றாண்டு அதுக்கு முன்பாக, குறிப்பா அந்த மக்கபேயர் காலகட்டம், அந்த மல்கியா தீர்க்கதரிசி அப்புறம் அந்த காலகட்டத்துல வேத பாரகர்கள் எழும்பினாங்க. ஏன்னா 400 வருஷம் எந்த விதமான தீர்க்க தரிசனம் இல்லை. இன்னைக்கு எப்படி நம்ம பிரிண்ட் எடுக்கிறோம்ல, நம்ம பிரிண்ட் எடுக்கிறோம், அன்னைக்கு எந்த விதமான பிரிண்டர் மிஷின்லாம் எதுவும் கிடையாது. வேதாகமத்தை பிரதி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க.
கையிலே எழுதிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க தான் வேத பாரகர். இந்த வேத பாரகருடைய வேலை என்னன்னா, அவங்க எந்திரிக்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, பைபிள் எடுத்து வச்சு, அதாவது தோல் சுருட்களை எடுத்து வச்சு, அத அதே மாதிரி இவங்க அத பார்த்து 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 காப்பி பண்ண வேண்டியது. இதான் அவங்க வேலை. யோசிச்சு பாருங்க. எத்தனை முறை வேணா காப்பி பண்ணுவாங்க. ஒரு முறை கிடையாது. பல முறை காப்பி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய முறை ஒரு வேத வசனங்களை சாப்டர் அதாவது அதிகாரமா அன்னைக்கு இல்ல. தொகுக்கிறதுனால வசனம் வசனம் அதிகாரம்ட்டு நம்முடைய வசதிக்கென்று நமக்கு பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு அப்படி இல்லை. எபிரேயருக்கு அதாவது பழைய ஏற்பாட்டுல தீர்க்கதரிசிகள் புஸ்தகமா இருந்தாலும் சரி, டோரா அதுல இருக்கிற 5 ஆகமங்களாக இருந்தாலும் சரி, தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் எல்லாவற்றையும் அவங்க பிரதி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, எழுதிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எழுதிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி எழுதும் பொழுது எங்கெல்லாம் தேவன் அப்படின்ற வார்த்தை வருதோ எந்திரிச்சுருவாங்க. எந்த அளவுக்கு பயபக்தியா இருக்காங்க பாருங்க. உட்கார்ந்து எழுதிக்கிட்டே இருப்பாங்களாம். எழுதிக்கிட்டே இருக்கும்போது தேவன்ற வார்த்தை வரப்போகுது அப்படின்னா என்ன பண்ணுவாங்களாம்? எந்திரிச்சு தான் தேவன்ற வார்த்தை எழுதுவாங்களாம். உண்மை. இப்படிதான் எழுதுனாங்க. இப்படிதான் அதை பிரதி எடுத்தாங்க. இன்னும் சொல்ல போனா சிலர் என்ன பண்ணுவாங்களாம், அந்த எழுதுகோல் இருக்குல்ல, அது தோல் சுருள் தானே, அதுல வந்து என்னதான் கிளென்ஸ் பண்ணாலும் அந்த தோல் சுருள் இருக்கிறதுனால எழுதுகோல் வந்து கொஞ்சம் அப்படியே அந்த தூசி அந்த இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே படிச்சுக்கிட்டே வரும். ரொம்ப இதாயிடும். அந்த மைய எடுத்து எழுதுவாங்க. எங்கெல்லாம் தேவன்ற வார்த்தை வருதோ அந்த எழுதுகின்ற எழுதுகோலை சுத்தம் பண்ணுவாங்க. சுத்தம் பண்ணி அதை தண்ணீரினால சுத்தம் பண்ணி அதுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, சிம்பிளா சொன்னா அப்படிதான் சொல்லணும். அதுக்கு ஒரு ஞானஸ்நானத்தை கொடுத்து அதை பரிசுத்தப்படுத்தி சுத்தம் பண்ணி எந்திரிச்சு நின்று தேவன் அப்படின்ற வார்த்தை எழுதிட்டு திரும்பி என்ன பண்ணுவாங்களா, உட்கார்ந்து எழுதுவாங்க. தன் நாவினால துணிகரமாய் தேவன்ற வார்த்தைய உச்சரிக்க மாட்டாங்க. அதோனாய், கர்த்தர், ராஜா, ஆண்டவர் இப்படிதான் சொல்லுவாங்களே தவிர தேவன்ற வார்த்தைய துணிகரமா சொல்லிடவே மாட்டாங்க. என் நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாகன்னு சொன்ன வார்த்தைய ரொம்ப பெர்ஃபெக்டா கடைபிடிச்சாங்க. ஆனா சிரிப்பு என்னன்னா, அந்த நியாயப்பிரமாணத்தை கையில வச்சுக்கிட்டு அந்த தேவனுக்கு அவ்வளவு பெரிய மகிமையை கொடுத்துக்கிட்டு அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்த இயேசு கிறிஸ்துவை கொலை செய்தார்கள். அவர்களுக்கு இருந்த வேத அறிவு அவர்களை தேவனிடத்துல கொண்டு போய் சேர்க்கல. தேவனை பற்றி தான வெளிப்பாடு அவங்களுக்கு தரல. அதனால இந்த எபிரேயர்களுக்கு எடுத்த உடனே தேவன்றே ஆரம்பிச்சிட்டார். சில மொழிபெயர்ப்புகள்ல தேவன்றதே ஆரம்பிக்குது. நம்ம தமிழ்ல அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதியில தேவன் வருது. சில மொழிபெயர்ப்புகள்ல தேவன் அப்படின்னு ஆரம்பிக்குது. அப்ப இந்த சிதறி இருக்கிற அந்த எபிரேயர்களுக்கு தேவனை நாம பின்பற்றுகிறோம். ஏன்னா அது வரைக்கும் நடந்த ஆசரிப்பு முறைமைகள், ஆரோனின் அந்த ஆசாரிய முறைமைகள் எல்லாவற்றையும் அவங்க இழந்து போயிட்டாங்க. அவங்க இப்ப தேவாலயத்துக்கு சென்று பலியிட வேண்டிய அவசியம் இல்லை. பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்படி சர்வாங்க தகன பலி, குற்ற நிவாரண பலி, போச்சன பலி, சமாதான பலி இப்படின்ட்டு இப்படிப்பட்ட பலிகளை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லாம போயிருச்சு. இப்ப இது இவ்வளவு நாள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்களுக்கு திடீர்னு எல்லாத்தையும் விட்டோன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கேள்வி. நான் சரியான வழியில தான் நடக்கிறேனா? நான் கடவுளுக்கு பிரியமா தான் நான் இருக்கிறேனா? அப்படின்ற ஒரு கேள்வி அவங்களுக்குள்ள வந்துருச்சு. அது அவங்களுக்கு இல்ல, நீ கடவுளுக்குள்ளதான் இருக்கிற, கடவுள் தான் உன்னை வழி நடத்துறாரு, நீ சரியான பாதையில இருக்கிற அப்படின்ற தெளிவுபடுத்துறதுக்கு தான் இந்த நிருபம். அப்ப நம்ம அந்த திருத்துவத்தை தான் நம்ம முதலாவது நாம படித்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். போன வாரத்துல அதை ஆரம்பிச்சேன். ரொம்ப நிதானமா தான் நான் ஆரம்பிச்சேன். ரொம்ப நிதானமா பொறுமையா தான் நான் சொன்னேன். எந்த அளவுக்கு பொறுமையா சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லியிருக்கேன். வசனங்களையும் இதுவும் நீங்க திரும்ப அந்த சத்தியத்தை கேளுங்க. கேட்டுட்டு வசனத்தை, அது சொல்லப்பட்ட வசனத்தை நீங்க போய் பாருங்க. நான் அடிக்கடி சொல்ற மாதிரிதான், எப்பவும் சொல்றதுதான், உங்களை நான் எஜுகேட் பண்றேன், நானும் கற்றுக்கிறேன், உங்களை அந்த பாதையில கற்றுக் கொடுக்கிறேன். ஆனா உங்களுக்கு உங்க தலையில சில என்னுடைய ஐடியாவை புகுத்தி வச்சுக்கிட்டு இதுதான் அப்படின்னு சொல்லல. நான் எப்படி கத்துக்கிறேனோ அந்த பாதையை உங்களுக்கு கற்றுத்தரேன். நான் கத்துக்கிட்டு உங்களுக்கு கத்துறேன் அப்படின்னு சொல்ல வர மாட்டேன். எப்பவுமே சொல்ல மாட்டேன். நான் எப்படி கத்துக்கிட்டேனோ அதே போல உங்களுக்கு நீங்க கத்துக்கோங்கன்ட்டு உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த வசனங்களை நீங்க போயிட்டு வாசிங்க. இந்த வசனங்கள்ல இருக்கிற சத்தியத்தை நீங்க அறிந்து கொள்ளுங்க. நீங்க அதுல தேறினவர்களா இருப்பீங்கன்ட்டு நான் விசுவாசிக்கிறேன். கடைசியா நான் போன வாரத்துல நான் சொல்லி முடிக்கும் பொழுது, இந்த தேவனின் திருத்துவத்தை விளக்கும் 3 வார்த்தைகள். திருத்துவம்ன்ற வேர்டு பைபிள்ல இல்ல, ஆனா அந்த திருத்துவம்ன்ற கான்செப்ட் பைபிள் முழுக்க இருக்கு. திருத்துவம்ன்ற வேர்டு இல்லாததுனாலேயே இது வந்து பிப்ளிக்கல் கிடையாது அப்படின்ட்டு நம்ம நினைச்சா நம்மள மாதிரி ஒரு எப்படி சொல்றது,
ஒரு அறிவில்லாத ஒரு ஜனங்க வேற யாரும் கிடையாது. ஏன்னா இறையியல் வார்த்தைன்ற கூட தான் பைபிள் இல்ல. இறையியல்ன்ற வார்த்தை பைபிள்ல இல்லாததுனால வேதம் இறைவனை பற்றி சொல்லவே இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியுமா? அப்படி நம்ம சொல்லிட முடியாதுல்ல. ஏன்னா தேவனை பற்றி இறைவனை பற்றியான முழு வெளிப்பாடும் இந்த பரிசுத்த வேதாகமத்துல தானே இருக்கு. இதுல தானே நமக்கு எல்லாத்தையும் இதை நம்ம கத்துக்கிறோம். அவரை பற்றி அவர் இங்கதானே நம்ம பார்க்கிறோம். காணக்கூடாத அதரிசனமான தேவனை அவருடைய வார்த்தையின் மூலமாக தான் நம்ம காண்கிறோம். பிதாவை வெளிப்படுத்தவே குமாரன் வெளிப்படுறாரு, மாம்சத்துல வெளிப்படுறாரு. அப்ப அந்த குமாரனை இன்னைக்கு நம்ம எப்படி பார்க்க முடியும்? வேத வசனத்தின் மூலமா தான் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா வார்த்தை மாம்சமாகி தானே வெளிப்பட்டாரு. அப்ப அந்த வார்த்தை நம்ம இடத்துல இருக்கும் பொழுது இதன் மூலமாய் நம்ம பிதாவாகி தேவனை பார்க்கிறோம், குமாரனாகி தேவனை பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதலை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த வேர்டு இல்ல, அதனால இது கிடையாதுன்னு சொல்லக்கூடாது. அதே போல இன்னொரு விஷயம், திரியேக தன்மை உள்ள தேவன்ல யார ஒருவரை மாத்திரம் உயர்த்தி இவர் தான் பெரியவர், மற்றவங்க எல்லாம் நம்ம ஒண்ணும் தேவையில்லை, தொழ தேவையில்லை, ஆராதிக்க தேவையில்லை, ஜெபிக்க தேவையில்லை, அதாவது அந்த நாமங்களை நம்ம பயன்படுத்த தேவையில்லை அப்படின்ட்டு யார் சொன்னாலும், அதே போல யார் ஒருவரை தாழ்த்தி, பரிசுத்த ஆவியானவர் ஒரு பேலன், அவர் ஒன்னும் தேவனுக்கு நிகரானவர் இல்லை, இயேசு கிறிஸ்து தேவனுக்கு நிகரானவர் அல்ல அப்படின்ட்டு யார் சொன்னாலும் அது கள்ள உபதேசம், தீமையான உபதேசம். அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க நிறைய வரலாறுகளை தெரிஞ்சுக்கணும். நிறைய வரலாறுகள் தெரிஞ்சாதான் நீங்க ஈஸியா சில விஷயங்கள் புரிஞ்சிடும். அதாவது 300களுக்கு அப்புறம், 350 ஆண்டுகளுக்கு அப்புறம், கிபி 350க்கு அப்புறம் சபை அரசாங்க திருச்சபையா மாறிடுச்சு, அரசாங்க மதமா மாறிடுச்சு கிறிஸ்தவம். 1ஆம் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டுல மிகுந்த பாடுகளில் உபத்திரவத்தின் மத்தியில இந்த திருச்சபை கான்ஸ்டன்டைன் அப்படின்ற ரோம பேரரசின் காலகட்டத்துல அந்த மனிதனின் தரிசனத்தை ஒரு தரிசனம் பெற்று அந்த மனிதன் கிறிஸ்தவராய் மாறுறாரு. அவங்க தாயாகிய ஹெலனா ஒரு ரகசிய கிறிஸ்தவராய் வாழ்ந்திருந்ததுனால அவங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டுச்சு. இப்படி நிறைய காரியங்கள் பார்ப்போம். இந்த கான்ஸ்டன்டைன் கிறிஸ்தவத்தை ராஜாங்க மதமாய் மாற்றினார். அரசாங்கத்தினுடைய அபிஷியல் ரிலிஜியனா கிறிஸ்டியானிட்டியை மாத்திட்டார். இதனால சபைகளை அவர் நல்ல ஒரு இதுல கொண்டு வந்துட்டார், நல்ல ஒரு பெரிய இதுல வந்துட்டார். அப்ப அவர் தான் தன் தாயை ஹெலனாவை எருசலேமுக்கு அனுப்பி இந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸை மார்க் பண்ண செஞ்சவர். இந்த ஹெலனா தான் போயிட்டு இன்னைக்கு நம்ம எருசலேம்ல போனா இங்கதான் இயேசு ஜெபம் பண்ணாரு, இங்க இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து போனாரு, இங்க தண்ணீரை திராட்சை ரசமா மாத்தினாரு, இங்க 5000 பேரை போஷிச்சாரு. இப்படி இந்த பிளேசஸ் எல்லாம் மார்க் பண்ண வைத்தது இந்த கான்ஸ்டன்டைன் காலத்துல தான். இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க, கிறிஸ்தவத்திற்கான உபதேசங்களை ஒருங்கிணைச்சதும் இவர் காலகட்டத்துல தான். அப்ப ஏரியன் அப்படின்ற ஒரு திருச்சபையின் பிதாவுக்கு, அதாவது ஒரு பாஸ்டர், உங்களுக்கு ஈஸியா சொல்ல ஒரு பாஸ்டர் இருக்கு, நிறைய பாஸ்டர்ஸ் இருக்காங்க, அதுல ஒரு பாஸ்டர் இந்த ஏரியன். இந்த ஏரியன்றவருக்கு இந்த திரித்துவம் விளங்கல, புரியல. எப்படி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி இப்படி இவங்க எப்படி ஒரே ஆளா இருப்பாங்க? எப்படி? அப்போ பிதான்றவர் பெரியவர், குமாரன் கொஞ்சம் சின்னவர் தானே, பரிசுத்த ஆவியார் சின்னவர் தானே, ஏன் இப்படி 3 தெய்வங்கள் போட்டு குழப்பிக்கிறாங்கன்ட்டு இவர் ஒரு குழப்பத்தை, ஒரு கேள்வியை எழுப்புறாரு சபைக்கு நடுவே. அப்ப இந்த கான்ஸ்டன்டைன் நிசியான், அது நைசியான், அதாவது நிசியா விசுவாச பிரமாணம்லாம் கேட்டுருப்பீங்க, நைசியன் கிரீடு, நிசியா அப்படின்ற அது நைசியான்ற ஒரு சிட்டியில ஒரு கவுன்சிலை கூட்டி, எல்லா பாஸ்டர்ஸையும் கூட்டி, உங்களுக்கு புரியுற மாதிரி சபை பிதாக்கள் பாஸ்டர்ஸை கூட்டி டிபேட் பண்ணிக்கோங்க, எது சரின்ட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி டிபேட் வச்சிட்டாரு. அப்ப இந்த ஏரியன்றவரு இந்த திரித்துவம் இல்ல, பைபிள் திரித்துவத்தை போதிக்கல அப்படின்ட்டு சில வாதங்களை முன்னெடுக்கிறார். அப்ப அத்தனேஷியஸ் அப்படின்ற ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர், சொல்ல உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா அசிஸ்டன்ட் பாஸ்டர், அவர் சபை பிதா அப்படின்ற அளவுக்கு ஒரு அந்தஸ்து அப்போதைக்கு அவர் பெறல, ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர், ஒரு அசோசியேட் பாஸ்டர் மாதிரி இருந்த அத்தனேஷியஸ் என்ன பண்றாரு, இந்த ஏரியனை பார்த்து வேத வசனத்துல தேவத்துவத்தின் இந்த 3 தன்மைகளை ரொம்ப தெளிவா வெளிப்படுத்திட்டாரு. ரொம்ப தெளிவா சபைக்கு முன்பாக, அந்த கவுன்சிலுக்கு முன்பாக, அந்த கேள்வி கேட்ட ஏரியனுக்கு முன்பாக ரொம்ப பெர்ஃபெக்டா காமிச்சிட்டாரு.
அப்படின்னா எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. இந்த அத்தனேசியஸ் சொன்னது கரெக்ட். பரிசுத்த வேதாகமம் நமக்கு திரித்துவத்தை போதிக்குது அப்படின்றத அவங்க ஒத்துக்கிட்டாங்க. இப்ப ஏரியனுடைய வாதம் விழுந்து போச்சு. இப்ப இந்த ஏரியனோட வாதம் விழுந்து போனாலும் எப்போதும் சில சில மோசமான ஒரு சில விஷயங்கள் செஞ்சா மோசமான கருத்துக்கள் இருந்தாலும் அதை ஃபாலோ பண்றதுக்கு ஒரு 4 பேர் இருப்பான்ல. அப்படி ஃபாலோ பண்ணவங்க ஏரியனிசம் அந்த அந்த வார்த்தையெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எல்லாம் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால இந்த ஏரியன் மூலமாய் வந்ததுனால ஏரியனிசம் வந்துச்சு. இந்த ஏரியனிசத்தை இன்னைக்கும் இருக்கு. நீங்க இன்டர்நெட்லயே இருக்கு. நீங்க வந்து ஏரியனிசம்னா என்ன, அவருடைய புக்ஸ் எல்லாம் நீங்க படிக்கலாம். ஆனா படிச்சு கெட்டு போக கூடாது. படிச்சு திருத்துவம் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் மாதிரி லூஸ்தரமா பேசிட்டு இருக்க கூடாது. கரெக்டா சத்தியத்தை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். நிறைய படிக்கணும், ஆனா இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணணும். நாலேஜ் தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய விஷயம் படிக்கிறோம், ஆனா இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்ப இந்த ஏரியனிசத்தை சமீபத்துல 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த சார்லஸ் ரசில் அப்படின்ற ஒரு நபர் இந்த ஏரியனிசத்தை படிச்சுட்டு இது கரெக்டா தானே இருக்கு அப்படின்ட்டு யெகோவா சாட்சிகள் அப்படின்ற ஒரு 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 கல்ட்ட ஒரு கள்ள உபதேசத்தை பெருக்கிட்டார். இன்னைக்கு அதை ஃபாலோ பண்ற நிறைய பேர் இருக்காங்க. தங்களை வேதத்துல தேறினவர்கள் என்று அவர்கள் தங்களை சொல்லிக் கொள்கிறாங்க. ஆனா தேவகுமாரனை தேவனால் படைக்கப்பட்ட ஒரு சிருஷ்டி அப்படின்ட்டு சொல்றாங்க. பரிசுத்த ஆவியானவரை தேவனுடைய பலன் அப்படின்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு அதை அவங்க சொல்றாங்கன்ட்டு தெரியல. அது எப்படிதான் அவங்க சொல்றாங்கன்னு தெரியல. பரிசுத்த வேதாகமத்தை இப்ப அதான் பாத்தீங்கன்னா இந்த வேதம் அவங்களுக்கு முரணா இருக்கு. இந்த வேதம் அவங்களுக்கு எதிரா இருக்கு. அதனால என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஒரு பைபிளே என்ன பண்ணிட்டாங்க அச்சடிச்சிட்டாங்க. அந்த இருக்கு, வேணா நீங்க பாருங்க. அதுக்காக ஒருத்தவங்கள்ட்ட வாங்கி வச்சிருக்கேன். நீங்க பாக்குறதுக்காகவே வச்சிருக்கேன். ஏன்னா இந்த பைபிள் என்ன பண்ணுது, அவங்களுக்கு எதிராக பேசுது. அவங்க 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 ஒரு விஷயத்தை நம்பிக்கிட்டு இருக்காங்க. அது இந்த பைபிள் என்ன பண்ணுது, அகைன்ஸ்ட் பண்ணுது. இந்த பைபிள் அவங்கள குற்றப்படுத்துது. அதனால என்ன பண்றாங்க, இது வேணாம் அப்படின்ட்டு அவங்க நாளே ஒரு பைபிள் வச்சுக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு பைபிளை அவங்களே வந்து அச்சடிச்சு வச்சிருக்காங்க. அப்ப சில கள்ளர்கள் இன்னும் சொல்ல போனா ஒன்லி ஜீசஸ், இயேசு கிறிஸ்து மாத்திரமே, இயேசுதான் பிதாவா இருந்தாருன்றாங்க. அதாவது மாம்சத்துல தேவன் வெளிப்பட்டார், தேவன் மாம்சமானார் அப்படின்றதுக்கும் மாம்சத்துல இருந்தவர் தான் தேவனா இருந்தாரு அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. மாம்சத்துல இருந்தவரை தேவனா இருந்தாரு. அப்போ தேவன் என்ன மாம்சத்துல இருந்தாரா? நீங்க அந்த வார்த்தை ஒரே மாதிரி தெரிஞ்சா கூட இதுல மைனூட்டா நிறைய விஷயங்கள் இருக்கு. தேவன் தன்னுடைய வார்த்தையை மாம்சமாய் வெளிப்பட்டார் அப்படின்றதுக்கும் அந்த தேவனுடைய சித்தம் அப்படின்றதுக்கு ஒரு ஆழ்த்துவம் இருக்கு. தேவனுடைய வார்த்தைன்றதுக்கு ஒரு ஆழ்த்துவம் இருக்கு. அவருடைய வல்லமை, அவருடைய பலன், அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற உறுதி செய்கின்ற ஆவியானவருக்கும் ஒரு ஆழ்த்துவம் இருக்கு. மூவரும் தேவன், ஒரு தேவன். நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒரே தேவன். அதான் நம்ம பார்க்கணும். நிறைய உதாரணங்கள் மூலமா இதை நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். நான் முன்னாடி சொன்ன நிறைய, அதாவது சில பொருட்களை வைத்து நம்ம வந்து சிருஷ்டிக்கப்பட்ட பொருட்களை சிருஷ்டிகரோடு கூட ஒப்பிடல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சிருஷ்டிக்கப்பட்ட பொருட்களை சிருஷ்டிகரோடு கூட கம்பேர் பண்ணல. ஆனா சிருஷ்டிக்கப்பட்ட பொருட்களில் இருந்து சிருஷ்டிகரின் தன்மையை உணர்ந்து கொள்ள முடியும். ஒரு பெயிண்டிங்கை பார்த்து அந்த ஆர்டிஸ்டனுடைய திறமை தெரியுது. சால்வடார் டாலியோடைய ஓவியங்களை பார்த்தா அந்த ஓவியர் எந்த அளவுக்கு அவர் இன்டெப்தா அவர் வந்து கலர்ஸ் பயன்படுத்துறாரு, டைமென்ஷன்ஸை பயன்படுத்துறாருன்ற இதை வந்து சில பேர் சில நல்ல அந்த பெயிண்டிங்ஸ் ஆராயிரவங்க அந்த பெயிண்டிங்கை பார்த்தோன்னே இது வந்து இவர் வரைஞ்சாரு, அவர் வரைஞ்சாருன்னு சொல்லிடுறாங்க. ஏன்? அந்த பெயிண்டிங் அந்த வரைந்தவருடைய தன்மை என்ன பண்ணுது, வெளிப்படுத்துது. அதே போல இந்த சிருஷ்டிப்புகள் சிருஷ்டிகரின் தன்மை என்ன பண்ணுது, வெளிப்படுத்துது. இதை மறந்துடக்கூடாது. சிருஷ்டிகள் சிருஷ்டித்தவரின் தன்மை என்ன பண்ணுது, வெளிப்படுத்துது. இப்ப சூரியன் எடுத்துக்கோங்க. சூரியனை நம்ம தொழக்கூடாது. சூரிய வணக்கம், சூரிய நமஸ்காரம் முற்றிலும் தவறானது. சூரியன் மாத்திரம் இல்ல, எந்த சிருஷ்டிகரையும் நம்ம தொழக்கூடாது, எந்த மனிதரையும் நம்ம வணங்கக்கூடாது. பரிசுத்த வேதாகமும் அதுக்கு எதிராக இருக்கு. கண்ணை திறந்து இதை பாருங்க, வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. எதையும் நாம தொழக்கூடாது, யாரையும் தொழக்கூடாது, எந்த மனிதனையும் நாம தொழக்கூடாது. சரியா? அதுல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம இருக்கணும். இப்ப சூரியன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஒரு க்ளோஸ்டு ஒரு சர்ஃபேஸ்ல உட்காந்துருக்கோம். ஒரு பில்டிங்குள்ள நம்ம உட்காந்துருக்கோம்.
சூரியன் இல்லை நான் சொன்னேன்னு நீங்க நம்புவீங்களா? நான் சூரியனே இல்லைங்க, சூரியன் ஒன்று இருக்குதானே அப்படின்னு உங்களுக்கு கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? சூரியன் இருக்குதுன்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா நீங்க இப்போ பார்க்க முடியுதா உங்களால? மேல பார்த்தா சூரியன் தெரியுதா? தெரியல. ஆனால் நீங்க நான் சூரியன் இல்லைன்னு சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. ஏன்? சூரியனுடைய வெளிச்சம் இருக்குது. என்னதான் இத்தனை ஃபேன் ஓடினாலும் வேர்த்து ஊத்துது. அந்த வெப்பம் நம்மள தாக்குது. சூரியன் இல்ல இருக்கு. அதை நம்ம பார்க்க முடியல. ஆனா உணர முடியுது. இந்த சூரியன் அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? இதுதான் சூரியன் அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? இப்ப நிலாவுடைய ஒரு படத்தை காமிச்சு இதாங்க சூரியன், இல்ல செவ்வாய் கிரகத்தை காமிச்சு இதாங்க சூரியன் நான் சொன்னா நீங்க நீங்க நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க. ஏன்? நீங்க சூரியனை பிக்சர்ல பார்த்திருக்கீங்க. ஒரு படமா நீங்க பார்த்திருக்கீங்க. உங்களுக்கு தெரியும் அது இந்த வடிவத்துல இருக்கும், இந்த கலர்ல இருக்கும், இப்படியா இருக்கும். சனி கிரகத்தை காமிச்சு இதாங்க சூரியன் பாருங்க வளையமா இருக்கு பாருங்கன்னு காமிச்சா நீங்க ஒத்துப்பீங்களா? என்ன சொல்றீங்க? யோ அது சனி கோள்யா, ஏன்னா அது அது வளையம் இருக்கு. சூரியனுக்கு அப்படிலாம் இருக்காது. சூரியன் வந்து அதை விட பயங்கர பிரம்மாண்டமானது. நல்லா பாரு அப்படின்ட்டு எனக்கு நீங்க காமிச்சு கொடுப்பீங்க. ஏன்? உங்களுக்கு சூரியன் எப்படி இருக்குன்ற வடிவம் தெரியும், அதனுடைய ஸ்ட்ரக்சர் தெரியும், அதனுடைய கலர் தெரியும். இப்ப இதேதான் இந்த விஷயத்தை அப்படியே வச்சுட்டு இப்ப தேவனை புரிஞ்சுக்கொள்ள ட்ரை பண்ணுங்க. தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு. இந்த தேவன் இருக்கிறாருன்றத நாம தெரிஞ்சு கொள்ளும்படி, நாம பார்க்கும்படி, நாம உணரும்படி ஒரு வடிவமாய் வெளிப்பட்டவர் குமாரனாகிய தேவன். இந்த திரியேக தேவனின், பிதாவாகிய தேவனின் ஒரு வடிவமாய், ஒரு நிறமாய் வெளிப்பட்டவர். அவருடைய சாயலை வெளிப்படுத்தினவர், அவர் மகிமையை வெளிப்படுத்தினவர், அவருடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தினவர் குமாரனாகிய தேவன். இன்னைக்கு நம்ம இவங்க ரெண்டு பேரும் இருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்க முடியல. கண்ணை நம்ம வானத்துக்கு எடுத்து பார்க்கும்போது ஸ்தேவான் பார்த்த மாதிரி பிதாவாகிய தேவனுடைய மகிமையையும், அவருடைய வலது புறத்துல குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நிற்கிறதையும், எழுந்து நிற்கிறதையும் நம்மளால பார்க்க முடியல. ஆனா தேவனை நம்ம உணர்கிறோம். எப்படி உணர்றோம்? இந்த சூரியன் இருக்கு, அதுக்கென்று ஒரு வடிவம் இருக்கு, அதற்கென்று ஒரு நிறம் இருக்கு. ஆனா அதனுடைய பிரசனத்தை, அதனுடைய வெப்பத்தை, அதனுடைய ஆற்றல, அதனுடைய சுட்டரிப்பை இங்கே நம்ம உணர்றோம். இதுதான் பரிசுத்த ஆவியானவர். அப்ப தேவனுடைய பிரசன்னத்தை, தேவனுடைய மகிமையை இந்த பூமியிலேயே நாம உணர முடியுது. புரியுதா உங்களுக்கு? இப்படிதான் இதான் தெரித்துவம். இப்ப இந்த மூன்று தன்மைகளுக்கும் மூன்று விதமான ஆழ்த்துவம் இருக்கு. மூவரும் தேவன் ஆனா ஒருவர் அப்படின்னு நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்ப இந்த சூரியனின் மூன்று தன்மைகளுக்கும் இண்டிவிஜுவலான ஆழ்த்துவங்கள் இருக்குது. அதாவது பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் அப்படின்னு ஆழ்த்துவம் இருக்கு. ஆனா மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள், ஒருவராய் இருக்கிறார்கள். சரியா? இப்ப இந்த திருத்துவத்தை விளக்கும் மூன்று வார்த்தைகள் நம்ம போன வாரத்துல விட்டதுல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். லேட் ஆனாலும் தப்பு இல்லை. ஏன்னா இதை முடிச்சு இதை நம்ம தெரிஞ்சாதான் அடுத்த சத்தியங்கள் வரும். சத்தியங்கள் நம்ம உள்ள போக முடியும். இதை தெரிஞ்சுக்கிட்டாதான் இதுல வர சத்தியங்கள், நம்ம இதுல அடுத்து வர கண்டென்ட், குவாலிட்டியான கண்டென்ட்ஸ், ஒவ்வொரு சத்தியத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த அடிப்படை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தேவன் என்ன செய்தார், இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் அப்படின்ற தெளிவான புரிந்து கொள்ளுதல் நமக்கு வேணும். அதுக்காக சொல்றேன். ஒண்ணு, தேவன் மூன்று ஆழ்த்துவத்தோடு கூட இருக்கிறார். இரண்டாவது, இந்த மூன்று ஆழ்த்துவமும் தெய்வீக தன்மை உள்ளவர்கள், தேவன் என்று அழைக்கப்பட தகுதியானவர்கள். பிதாவாகிய தேவன், அவருக்கு கொஞ்சம் கீழே குமாரனாகிய தேவன், அப்படி கிடையாது. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவியாகிய தேவன், மூவரும் தேவன் என்று அழைக்கப்படத்தக்க தெய்வீக தன்மை உள்ளவர்கள், சரி சமமான நிகரான ஆற்றலோடு கூட சர்வ வியாபியாக, சர்வ ஞானியாக, சர்வ சிருஷ்டிகராய், சர்வ வல்லவராய், என்றென்றுமாய் இருக்கிறவர்கள். இரண்டாவது. மூன்றாவது, தேவன் ஒருவரே. இந்த மூன்று விஷயத்தை ஞாபகம் நம்ம போலாம். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம். கொஞ்சம் நிறைய வசனங்களை தான் இன்னைக்கு நம்ம போன வாரம் மாதிரி இந்த வாரமும் நிறைய வசனங்களை பார்க்க போறோம். அந்த வசனங்களை நான் காண்பிக்கிறேன். சப்போஸ் இப்போ எடுக்க முடியலனா கூட ரெக்கார்ட் ஆகுது. நீங்க வீட்டில் போயிட்டு அந்த வசனத்தை கேட்டு அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு யாராவது வந்து பிதாவாகிய தேவன் தான் தேவன், குமாரனாகிய தேவன் வந்து இயேசு கிறிஸ்துன்றவர் பிதாவினால் சிருஷ்டிக்கப்பட்டவர் யாராவது சொன்னாங்கன்னா கழுத்தாம்பட்டிலே ஒன்று போட்டு இந்த பார் அப்படின்ட்டு வசனத்தை காமிக்கிறதுக்கு அளவுக்கு நீங்க இதா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும். சரியா? அப்ப கரெக்டா நீங்க வசனத்தை குறிச்சு வச்சுக்கோங்க, வீட்டுல போய் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம்.
என் நாமத்தினாலே பிதா அன்பு போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை எல்லாவற்றையும் உங்களுக்கு பொறுத்து நான் உங்களுக்கு சொல்ல எல்லாவற்றையும் உங்களுக்கு கேட்கிறேன். இப்ப நல்லா பாருங்க, யார் பேசுறா? இயேசு கிறிஸ்து பேசுறாரு. இயேசு கிறிஸ்து பேசுறாரு. என்ன சொல்றாரு? என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை. இப்ப இந்த தேற்றரவாளன் அப்படின்ட்டு ஒரு நபரை பத்தி பேசுறாரு. சரியா? இப்ப இத அப்படியே இதை வச்சுக்கோங்க. அடுத்த வசனம். சமாதானத்தை உங்களுக்கு இல்ல இல்ல நான் அடுத்த வசனம் சொல்றேன். அந்த வசனத்தை வாசிங்க. அதாவது பிதா, குமாரன், பரிசுத்தாவி அப்படின்ட்டு இண்டிவிஜுவலா தனித்தனியா பிரிச்சு காமிக்கிறார். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில மரித்த போது மரிச்சது இயேசு கிறிஸ்து தான் மரிச்சார், பிதா மரிக்கல. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினது இயேசு கிறிஸ்து தான் உயிரோடு எழுப்பினாரு, பரிசுத்தாவியோட உயிரோடு எழும்பல. சரியா? குழப்பிக்க கூடாது. நம்ம போட்டு சில போட்டு நம்ம போட்டு குழப்பிக்க கூடாது. இங்க பாருங்க, நல்லா கவனிங்க. 3 தனித்தனி ஆழ்த்துவங்களை இங்க காமிச்சு கொடுக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் வாசிக்கணும், நான் சொல்லிடுறேன். 7ஆம் அதிகாரத்துல சரி வாசிங்க, பரவாயில்ல. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55, 56 வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 7, 55, 56. பரிசுத்த ஆவி, நல்லா கவனிங்க. ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினால நிறைந்தவராய். இப்ப ஸ்தேவான் எங்க இருக்கிறாரு? 3ஆம் வானத்துல இல்ல, 5ஆம் வானத்துல இல்ல, 7ஆம் வானத்துல இல்ல, இல்ல செவ்வாய் கிரகத்துல இல்ல, இந்த பூமியில எருசலேம்ல சுத்தி எல்லாரும் கல்லெறியப்பட்டு நிக்கிறாரு. இப்ப அவர் சொல்றாரு பரிசுத்த ஆவியினால் நிறைந்து, இங்க இந்த பூமியில நிறைந்து பார்த்து தேவனுடைய, நல்லா பாருங்க, தேவனுடைய மகிமை. அங்க ஒரு பிக்சர் இல்ல, புரியுதா? அங்க ஒரு வடிவம் இல்ல, அங்க ஒரு கலர் இல்ல, அங்க ஒரு தெளிவான முகம் இல்ல, மகிமை தெரியுது. வலது பரிசுத்தில் இயேசுவானவர் நிற்கிறார். இப்ப உருவம் தெரியுது. அவர் ஒரு செயலை செய்கிறார், எழுந்து நிற்கிற ஒரு செயலை செய்கிறதை செயலாக ஒரு வடிவமாக காண்கிறார். ஏன் எந்திரிச்சு நிற்கிறாரு? நான் போன வாரம் சொன்னேன். அவரு சிம்மாசனத்துல உட்கார்ந்தார், போய் உன்னதத்தில வலது பரிசுத்தில் அமர்ந்தார், எல்லாவற்றையும் செய்து முடித்து அமர்ந்தார். இங்க ஏன் ஸ்தேவான் பார்க்கும்போது எந்திரிச்சு நிற்கிறாருன்னா, இப்பதான் திருச்சபையிலிருந்து முதல் ரத்த சாட்சி மேல வர போறாரு. அப்ப பாருங்க எவ்வளவு பெரிய சாக்கியம் இல்ல? சர்வத்தையும் முடிச்சு சிலுவையில மரிச்சு பிதாவின் வலது பரிசுத்துல போய் உட்கார்ந்த பரிசுத்தமுள்ள அந்த தேவன் என்ன பண்றாரு? ஒரு மனுஷன் தனக்காய் ரத்த சாட்சியாய் மரித்து வரதை பார்த்துட்டு எந்திரிச்சு என்ன பண்றாரு? எந்திரிச்சு வரவேற்கிறதுக்கு ஆயத்தமா எந்திரிச்சு நிற்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம்ல. அப்ப இப்ப அது அந்த கான்செப்ட்குள்ள போக வேணாம், இதுல இருக்கிற விஷயத்தை மட்டும் பார்ப்போம். பரிசுத்தாவியானவர் நிறைகிறார் பூமியில, பிதாவாய் தேவனுடைய மகிமையை பார்க்கிறாரு. தனித்தனியா செயல் தெரியுது, தனித்தனியான செயல்கள் இருக்கு. மூவரும் ஒன்றா இருந்தாலும் மூவருக்கான தனித்தனி செயல்கள் நமக்கு இங்க புரியுது. இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். இந்த ஆவியானவரை பலன் அப்படின்ற சில அறிவாளிகளுக்கு இந்த வசனத்தை காமிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அதாவது ஆவியானவர் நபர் இல்ல, அவர் ஒரு பலன் அப்படின்ற ஒரு கான்செப்டோட நிறுத்திடுவாங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே, போதும். பின்பு இயேசு கிறிஸ்து யாருடைய பலத்தினாலே? அவருடைய பலத்தினாலே. அவர் பலன், அவர் தான் பலன். அவர் பலன் மட்டும்தான், அவர் நபர் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவருடைய பலத்தினாலே இயேசு கிறிஸ்து தனித்தனி நபர்களாய், தனித்தனி ஆழ்த்துவம் உடையவர்களாய் நமக்கு காண்பித்து கொடுக்கப்படுகிறது. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. பரிசுத்த ஆவியானவர் ஒரு தூண்டும் சக்தி, ஒரு வல்லமை, ஒரு பலன். அவர் ஒரு ஒரு சும்மா ஒரு ஒரு பவர் அப்படின்னு மட்டும் கிடையாது. அவர் ஒரு நபர்.
அவரு ரைமிங்கா வந்துருச்சு. பவர் இல்ல, பவர் மாத்திரம் இல்ல, நபர் அப்படின்ட்டு. அப்ப அவர் வந்து ஒரு பவர் மாத்திரம் இல்ல. அவர் வந்து ஒரு நபர், ஆழ்த்துவம் உடையவர், தொழத்தக்கவர், பரிசுத்தம் உள்ளவர், துதிக்கு பாத்திரர். சரியா? இது இந்த இந்த விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கங்க. அப்ப மூவரும் தனித்தனி ஆழ்த்துவம் உடையவர்கள் அப்படின்றதுக்கு இந்த வசனங்கள், இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு. இந்த வசனங்கள் போதும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப முதலாவது, தேவன் 3 ஆழ்த்துவத்தோடு செயல்படுகிறார். ஒன்றான தேவன் 3 ஆழ்த்துவங்களோடு செயல்படுகிறார். இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதுல? இது வரைக்கும் கூட வரீங்க இந்த வசனங்கள் மூலமா. இரண்டாவது, இந்த 3 ஆழ்த்துவமும் முழுமையான தெய்வீக தன்மை உள்ளவர்கள். தேவன் என்ற பதத்திற்கு தகுதியானவர்கள். பிதாவாகிய தேவனை நாம முழுமையான தெய்வீக தன்மையோடு இருப்பவர் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு எந்த விதமான சந்தேகமும் வர்றது கிடையாது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படின்னு வருது. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின்படி தேவன் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு வரும்போது நமக்கு தேவனுடைய அந்த தெய்வீக தன்மை நமக்கு கேள்வி வர்றது கிடையாது. ஆனா இந்த பிரச்சனைக்குரியவர்கள் யார கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க? குமாரனாகிய தேவன் வரும்பொழுது ஒண்ணு என்ன பண்ணிடுறாங்க, பிதாவாகிய தேவனே இல்ல, இந்த குமாரன் தான் பிதாவா இருந்தார், மாம்சத்துல வெளிப்பட்ட இவர் தான் பிதாவா இருந்தாரு அப்படின்ட்டு போயிடுறாங்க. அவர் சர்வத்தையும் சிருஷ்டித்த மகா வல்லமையுள்ள சர்வ வியாபியா இருக்கிற தேவன் தன்னுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைக்கு ஒரு மாம்சத்தை கொடுத்து தன்னை நம்ம வெளிப்படுத்தும்படி வரார், அனுப்புறாரு. ஏன்னா நீங்க இந்த டைமென்ஷன்ஸை பத்தி படிச்சீங்கன்னா தெரியும். 2D, 3D, 4th டைமென்ஷன், 5th டைமென்ஷன், 6th டைமென்ஷன், 7th டைமென்ஷன் வரைக்கும் அந்த டைமென்ஷன்ஸை பத்தி சில கொஞ்சம் அதை பத்திலாம் உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா உங்களுக்கு தெரியும். 3 டைமென்ஷன்ஸ், எக்ஸ், ஒய், இசட் அப்படின்ற, அதாவது இந்த வடிவம், இந்த வடிவம், இப்படி வடிவம், இந்த ஒரு ஆக்சிஸ்ல, இந்த 3 ஆக்சிஸ்ல தான் நம்ம பார்க்கிறோம். ஒரு பொருளை இந்த முப்பரிமாணத்துல தான் நம்ம பார்க்கிறோம். இந்த சேரு இந்த உயரத்துல இருக்கு, இந்த அகலத்துல இருக்கு, இந்த கணத்துல இருக்கு அப்படின்ற இந்த முப்பரிமாண அறிவு நமக்கு இருக்கு. இந்த முப்பரிமாணத்தின் அடிப்படையில நாம பார்க்கிறோம். நம்ம கையில இருக்கிற நம்மளுடைய புறங்கையை நம்மளால பார்க்க முடியாது. இப்படி வச்சுட்டா இந்த சைடு பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம இந்த ஆக்சிஸ்ல தான் நம்ம இருக்கிறோம். இந்த முப்பரிமாண ஆக்சிஸ்ல இருக்கிறதுனால இப்படி வச்சா இதை தெரியும், பின்னாடி இருக்கிறது தெரியாது. உங்களுக்கு இது தெரியும், இது தெரியாது. அப்ப நம்ம கையில இருக்கிற நம்ம கையே இப்படி திருப்பி திருப்பி தான் நம்மளால பார்க்க முடியுதுன்னா, பிதாவாகி தேவனை இந்த சர்வத்தையும் சிருஷ்டித்தவரை நான் பார்க்கணும்னா பார்க்க முடியுமா? ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லைன்னா அவர் போய் ஒளிஞ்சுக்கிறவர் கிடையாது. நான் ஒளிஞ்சுப்பேன், நான் மறைஞ்சுப்பேன், என்னை யாரும் பார்க்க கூடாது அப்படி கிடையாது. நம்மளால பார்க்க முடியாது. நம்முடைய புரிந்து கொள்ளுதலுக்கு அப்பாற்பட்டது. ஆனா இவர் எந்த அளவுக்கு அன்புள்ளவரா இருக்கிறாரு, தன்னை வெளிப்படுத்துறாரு. எப்படி வெளிப்படுத்துறாரு? நமக்கு எப்படி எல்லாம் சொன்னா புரியுமா அப்படி வெளிப்படுத்துறாரு. தன்னை நம்மை போல மாற்றினார். இப்ப அதே பரிசுத்தம் உள்ள தேவன் மாம்சத்துல வெளிப்படுறாரு. இப்ப பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் நம்முடைய பிதாக்களுக்கு, அதாவது இந்த எபிரேயர்களுடைய பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் தம்முடைய குமாரன் மூலமாய் நமக்கு வெளிப்படுகிறார். சரியா? இப்ப மூவரும் தேவன் என்று அழைக்கப்படத்தக்கவர்கள் அப்படின்றத நம்ம எப்போதும் மறந்துடக்கூடாது. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சீங்கன்னா, அதிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இது உங்களுக்கு இப்ப புரியும்னு நான் நம்புறேன். 14ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் செய்தார், அவர் தேவனின் மகிமைய வெளிப்படுத்தினவராய் இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னா, யோவான் 20:28, தோமாவிற்கு பிரதித்திரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே. எப்படி சொல்றாரு? தேவனே. யார? இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்றாரு. தோமா சொல்றாரு, என் ஆண்டவரே, மை லார்ட், மை காட், தேவனே அப்படின்ட்டு அழைக்கிறாரு. யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 56ல இருந்து 58. யோவான் 8ஆம் அதிகாரம் 56ல இருந்து 58. உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாய் இருந்தான், கண்டு களி கூர்ந்தார் என்றார். உங்களுடைய பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை, அதாவது ஆபிரகாமுக்கு பல நூற்றாண்டு கழிச்சு வந்து இவர் சொல்றாரு,
அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று இங்க நல்லா இருக்க, நல்லா கவனிங்க. ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பாகவே நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், இருந்தவராய் இருக்கிறேன். அதே டைம் ஐ ஆம் அப்படின்ட்டு நான் இருக்கு. இந்த நான் இருக்கிறேன் நம்ம சும்மா வாசிட்டு போயிடும், நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு அடுத்தது போயிடுறோம். ஆனா அவர் நான் இருக்கிறேன் சொல்றதே அவங்களுக்கு தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த டேர்ம் யார் பயன்படுத்தின டேர்ம் இது? அவர்கள் அதுவரை கேள்விப்பட்ட பிதாவாகி தேவன் பயன்படுத்தின டேர்ம் சொல்றாரு, நான் இருக்கிறேன் அப்படின்றாரு. அப்புறம் என்ன நடந்துச்சுங்க? நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அப்பொழுது அவர் மேல் கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். அவர் மேல் ஏறியபடி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயம். அப்ப எந்த அளவுக்கு கோவம் வந்துருச்சு இந்த டேர்ம்? ஏன் அந்த டேர்மை பயன்படுத்திட்டாரு, பிதாவாகிய தேவன் பயன்படுத்தின டேர்மை இங்க பயன்படுத்திட்டாரு. அதனால அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. வாசிக்கலாம். எபிரேயர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, எபிரேயர் 1:8 குமாரனை நோக்கி யாரு தேவன் சொல்றாரு, பிதாவாகிய தேவன் சொல்றாரு குமாரனை பார்த்து, குமாரனை நோக்கி தேவனே உம்முடைய தேவனேன்றார். யார? குமாரனாகிய தேவனை பிதா சொல்றாரு குமாரனை நோக்கி, தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலா இருக்கிறது அப்படின்ட்டு பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவனை பார்த்து சொல்றார். சரியா? இன்னும் வெளிப்படுத்தல் 1:8 பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து கூறுறார், நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன் அப்படின்ற. இன்னும் ஏசாயா 9:6 சொல்றது, அவர் வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா அப்படின்ட்டு அவரை சமாதான பிரபு அப்படின்லாம் பேர் வைக்கும்போது அவர் வல்லமை உள்ள தேவன் அப்படின்ற டைட்டில் அவருக்கு வரும். பரிசுத்த ஆவியானவரும் முழுமையான தெய்வீக தன்மை உடையவர், அவரையும் நாம தேவன் அப்படின்ட்டு அழைக்கலாம். அந்த அளவுக்கு அது பரிசுத்த ஆவியாகிய தேவன் அப்படின்ட்டு அதற்கு தகுதியானவர். வெளிப்படுத்தல் 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல பரிசுத்த ஆவி நாமத்தினாலே நாம ஞானஸ்நானம் கொடுக்கிறோம். நான் இங்கே போட்டுள்ள பிதா குமாரன் பரிசுத்த, பிதாவின் நாமத்தினாலே குமாரனின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நாம என்ன பண்றோம்? ஞானஸ்நானம் கொடுக்கிறோம். இந்த ஒன்லி ஜீசஸ் குரூப் என்ன பண்ண மாட்டாங்க, இதை ஒத்துக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தா போதும் அப்படின்றாங்க. பிதாவின் சர்வத்தையும் சிருஷ்டித்த சர்வ வியாபியாய் இருக்கிற சர்வத்தையும் நோக்கத்தை இந்த எல்லாவற்றையும் சிருஷ்டித்து நோக்கத்தை கொண்டிருந்த பிதாவின் நாமமும் அவரின் செயலை செய்த நிறைவேற்றின குமாரனின் நாமமும் பரிசுத்தாவியின் நாமமும் நமக்கு நிச்சயமாய் பயன்படுத்த வேண்டும். இதுல எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு இருக்க தேவையில்லை. நிச்சயமாய் இது உங்களுக்கு தெளிவா இருக்கும் நம்புறேன். பரிசுத்தாவியாகிய தேவன் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அனனியா மற்றும் சப்பீராள் சம்பவத்துல பேதுரு சொல்றாரு, பரிசுத்தாவியானவரிடத்தில் பொய் சொல்லும்படி கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு ஒரு நபரை பார்த்து பேசுற மாதிரி சொல்றாரு. கர்த்தருடைய ஆவியானவரை சோதிக்கிறீங்க. அனனியாவும் சப்பீராவையும் பார்த்து சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவரிடத்தில் நீங்க என்ன பண்றீங்க? பொய் சொல்றீங்க அப்படின்றாரு. அப்ப இந்த டேர்ம்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். 1 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார். அப்ப மூவரும் தனித்தனி ஆழ்த்துவம் உடையவர்கள், மூவரும் தேவன் எனப்படக்கூடிய தெய்வீக தன்மை உடையவர்கள், சமமான தன்மை உடையவர்கள். இப்ப மூவரும் ஒருவரே, மூவரும் ஒருவரே, ஒன்றான மெய் தேவன். இந்த தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். அதாவது இப்ப நம்ம ஒரே வீட்டுல இருக்கிறோம். ஒரே வீட்டுல இருந்தாலும் ஒரே மாதிரிதான் ஒரு விஷயத்தை பார்த்து யோசிப்போமா? ஒரு விஷயம் இருக்குது, அது விஷயத்த ஒரே மாதிரி தான் யோசிக்கிறோம். நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி தான் யோசிக்கிறோம். ஒரே மாதிரியான திங்கிங் தான் இருக்கான்னு கேட்டா நிச்சயமா இருக்காது. கொஞ்சம் ஸ்லைடான டிஃபரன்சியேஷன் இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான திங்கிங் இருக்குது. இங்க இவர்கள் மூவரும் தனித்தனியா இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்ன உடனே, மூவரும் வேற வேற காரியங்களை சிந்திக்கிறது கிடையாது, ஒரே விஷயத்தை தான் சிந்திக்கிறவர்கள். இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மூவரும்
தனித்தனியான ஆழ்த்துவம் உடையவர்களாக இருந்தாலும் இவர்கள் மூவரும் ஒரே விஷயத்தை, ஒரே நோக்கத்தை, ஒரே தன்மை உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். ஒரு அதாவது 3 நோக்கம், 3 செயல் திட்டம் கிடையாது. 3 செயல் திட்டம் கிடையாது, ஒரே செயல் திட்டம். ஒரே செயல் திட்டத்தை 3 வடிவங்கள்ல, 3 காரியங்கள்ல, 3 விஷயத்துல ஒன்றாய் இவர்கள் மூவரும் செய்து முடிக்கிறார்கள். சரியா? இப்ப ரட்சிப்பு அப்படின்ற ஒரு இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா, பிதாவாகிய தேவன் அதை திட்டம் பண்றாரு, குமாரனாகிய தேவன் அதற்கு விலைக்கிரயம் கொடுக்கிறாரு, பரிசுத்த ஆவியாகிய தேவன் நமக்குள்ளாக இருந்து அதை நமக்கு உறுதிப்படுத்துறாரு. ரட்சிப்புன்ற ஒரு விஷயத்த இவர்கள் மூவரும் 3ஆ இருக்கிறார்கள். பிதா ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கிறாரு, குமாரன் வந்து வேற மாதிரி யோசிக்கிறாரு, வேற மாதிரி செய்யறாரு, பரிசுத்த ஆவியாகிய தேவன் வேற மாதிரி யோசிக்கிறார், வேற மாதிரி செய்யறாருன்னு கிடையாது. இந்த ரட்சிப்புன்ற ஒரு திட்டத்தை பிதாவாகிய தேவன் திட்டம் பண்ணினாரு. அந்த திட்டத்தை குமாரனாகிய தேவன் அதுக்கான விலைக்கிரயம் கொடுத்து, அதுக்கான எல்லாவற்றையும் செலுத்தி, அதுக்கான பிரைஸை செலுத்தி நமக்கு விலைக்கிரயம் கொடுத்து நம்மளை மீட்கிறாரு. பரிசுத்த ஆவியாகிய தேவன் நமக்குள்ளாக இருந்து நமக்கு அதை உறுதிப்படுத்துகிறார். புரிஞ்சுச்சா? இப்படிதான் கர்த்தர் நமக்கு செயல்படுறாரு. உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் சொல்லுது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இன்னும் ரோமர்ல நிருபம் 3ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்லுது, தேவன் ஒருவரே அப்படின்னு அறிவிக்குது. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. யாக்கோபின் நிருபம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுது, தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறோம். அப்ப தேவன் ஒருவரே அப்படின்றது இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தேவன் அப்படின்ற ஒரு பதம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தேவன் ஒருவராய் இருக்கிறார், தன்னுடைய 3 ஆழ்த்துவத்தோடு கூட வெளிப்படுத்துகிறார். இந்த 3 ஆழ்த்துவமும் தனித்தனி நபர்களா இருக்கிறார்கள், ஆனா இவர்கள் மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். புரிஞ்சா? கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். எனக்கு புரிஞ்சிச்சு நான் யாராவது சொல்றேமா? புரிஞ்சிச்சு நீ சொல்லிட்டீங்களா? நல்லது. இன்னும் எனக்கு சரியா புரியல அப்படின்னு சொன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இது எப்படி நீங்க புரிஞ்சுப்பீங்க? நான் சொல்றேன்ல, ஒரு எறும்பை பிடிச்சிட்டு வந்து உட்கார வச்சு ஹியூமன் அனாட்டமியை பத்தி பேசிட்டு உனக்கு புரிஞ்சுச்சா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லலாம்? மண்டே ஆட்டும். மண்டே ஆட்டுமா? அதுக்கு புரியுமா? அது மாதிரிதான் தேவனை பத்தி நம்ம என்ன பண்றோம்? புரிஞ்சுக்க ட்ரை பண்றோம். தேவனை அறிகிற அறிவு இருக்கணும். லிட்ரலா இப்ப நான் சொன்ன வசனங்களை அப்படியே மனசுல வச்சுக்கோங்க. இதை அப்படியே மனதுல நிறுத்திக்கோங்க. எனக்கு இன்னும் பெர்ஃபெக்ட்டா புரியலையே அப்படின்னு கவலைப்படாதீங்க. எனக்கும் அப்படிதான். ஏன்னா இது எப்படி பெர்ஃபெக்ட்டா நீங்க வந்து புரிஞ்சுப்பீங்க? இது எல்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு எப்படி சொல்லுவீங்க? ஒரு நாள் தெரியும். எப்ப? நாம அவரிடத்துல போகும்போது, நிறைவானது வரும்போது இந்த குறைவுகள்லாம் ஒழிஞ்சு போயிடும். அங்க போகும்போது இது நமக்கு பெர்ஃபெக்ட்டா புரியும். ஆனா இப்ப இந்த வேத வசனத்தை இருக்கிற வண்ணமாவே நான் புரிஞ்சுக்கிட்டேன். எப்படி? பிதாவாகிய தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, குமாரனாகிய தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியாகிய தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு. இவர்கள் மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள், ஒரே சித்தம் உள்ளவர்களா இருக்கிறார்கள், ஒரே தன்மை உள்ளவர்களா இருக்கிறார்கள், ஒரே நோக்கம் உடையவர்களா இருக்கிறார்கள். இவர்கள் மூவரும் தேவன் என்று அழைக்கப்பட தகுதியானவர்கள். இப்படின்றத இந்த வசனத்தின் அடிப்படையில வேர்ட் படி லிட்ரலாவே நானு புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு இது விசுவாசிக்கிறேன். எனக்கு எந்த குழப்பமும் இல்ல. இதுல யாரும் எனக்கு கேள்வி கேட்க முடியாது. உனக்கு புரியல, இது தப்புன்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா வசனம் சொல்லுது. இது எனக்கு புரியுது, புரிஞ்சிருச்சு. இது போதும். இது மோர் தென் எனஃப். போதுமானதுக்கும் அதிகமானது. அப்ப ஒரே சுபாவமாய், ஒரே நோக்கமாய், ஒரே தன்மை உடையவராய் இருந்து தேவன் ஒரே தேவன் அப்படின்ற அழைக்க நாம காரணமாய் அமைகிறது. இப்ப இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்துட்டு நம்ம நிறைவு செய்யலாம். சிருஷ்டிப்புல இப்ப வந்து ஒன்றான தேவன், இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு பெர்ஃபெக்ட் பிக்சர் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஒரு பிக்சர் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த திரியேக தன்மை உடைய இந்த தேவன் சிருஷ்டிப்புல எப்படி தன்னோட தன்மையை வெளிப்படுத்தினார்? பிதாவாகிய தேவன் அவருடைய செயல்பாடு எப்படி இருந்துச்சு? அவர் என்ன பண்ணாரு? குமாரனாகிய தேவனுடைய செயல்பாடு இருந்துச்சு, எப்படி இருந்துச்சு? பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடு என்ன இருந்துச்சு அப்படின்னா, பிதாவாகிய தேவன் சிருஷ்டிப்புல எல்லாவற்றையும் சித்தம் கொள்றாரு. எல்லாம் அவர் மனதுக்குள்ளாக இருக்கு. இந்த பூமி இப்படி இருக்கணும், இது இருக்கணும், அது இருக்கணும், இந்த அண்டசராசரம் இப்படி இருக்கணும்ன்ற முழு சித்தமும் பிதாவாகிய தேவனின் மனதிற்குள்ளாக இருக்கு.
இப்ப தனது வார்த்தையின் மூலமாய் அதை என்ன பண்றாரு? வெளிப்படுத்துறாரு. குமாரனாகிய தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிறாரு. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்கென்றும் அவருக்குள்ளும் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. அவர் மூலமாய் நாமும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த வார்த்தை எல்லாவற்றையும் சிருஷ்டித்தது. அந்த வார்த்தையின் வல்லமை எல்லாவற்றையும் சிருஷ்டித்தது. சிருஷ்டிப்புல தேவன் இப்படி செயல்படுறாரு, சித்தம் கொள்றாரு. குமாரனாகிய தேவன் வார்த்தையினாலே அதை உறுதிப்படுத்து. பரிசுத்த ஆவியானவர் எங்க போனாரு? அந்த சிருஷ்டிப்புகளில தேவனுடைய தன்மையை உறுதிப்படுத்துகிறார். ஜலத்தின் மத்தியில் அசைவாடிக்கும் ஜலம் நீர் அப்படின்ற தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த சிருஷ்டிப்புல தெய்வீக தன்மையை உறுதிப்படுத்துறார். காண்கின்ற எல்லா சிருஷ்டிப்புகளிலும், எல்லா அண்ட சராசரத்தில் இருக்கிற எல்லாவற்றிலும் தேவனுடைய பிரசன்னத்தை உறுதி செய்கிறவர் ஆவியானவர். நமக்குள்ளாக தேவனுடைய பிரசன்னத்தை உறுதி செய்கிறவர் ஆவியானவர். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிதாவை சர்வத்திலும் காண்கிறோம். சர்வமும் அவர் மூலமாய் தான் இருக்கு. டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜி பத்தி நீங்க படிச்சிருப்பீங்க நம்புறேன். நாம காண்கின்ற இந்த அப்சர்வபிள் யூனிவர்ஸ், காண்கின்ற இந்த பிரபஞ்சத்துல 4% தான் பொருட்கள், பருப்பொருட்கள் தமிழ்ல சொல்லணும்னா. மற்ற எல்லாமே டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டர். டார்க் மேட்டர் தான் ஒரு 27% சம்திங் இருக்கு. மற்ற எல்லாமே டார்க் எனர்ஜி. அது டார்க் எனர்ஜினா கரும் எனர்ஜில அது விளங்கி கொள்ள முடியல, அதனால டார்க் எனர்ஜின்னு பேர் வச்சுட்டாங்க. டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜி. இதுதான் என்ன பண்ணுது? யூனிவர்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போகுது. இது ஒரு சக்தியா இருக்கு, இது ஒரு ஜெல்லா இருக்கு, இது எல்லாவற்றையும் ஒரு ஒன்றிணைக்குது. அதே நேரத்துல புஷ் பண்ணுது. ஒரு க்ளூவா இருக்கு, எல்லாவற்றையும் இணைக்கின்ற ஒரு இதா இருக்கு. அது என்னன்னு அவங்களுக்கு புரியல. பிதாவின் வல்லமை அங்க செயல்படுது. சர்வத்திலும் நிறைந்திருக்கிறார் பிதாவாகிய தேவன். குமாரனாகிய தேவனை பரலோகத்துல நாம காணுகிறோம். ஸ்தேவான் பாக்குறாரு. அவர் உங்களிடத்தில் வானத்தில் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே ஒரு நாள் மீண்டும் வருவார். ஆனா இப்ப எங்க இருக்கிறாரு? அங்க இருக்கிறாரு, சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. பிதா சர்வத்திலும் நிறைந்திருக்காரு. குமாரன் பரமண்டலத்துல அங்க பரலோகத்துல உட்கார்ந்து இருக்கிறார். பூமியில நம்ம கூட இருக்கிறது, நமக்குள்ளா இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர். இப்ப நமக்குள்ள இருக்கிறது யாரு? பரிசுத்த ஆவியாகிய தேவன் இருக்கிறார். சரியா? இது உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுட்டு வருதா? இப்ப சிருஷ்டிப்புகள், எல்லா சிருஷ்டிப்புகளிலும் தேவனுடைய பிரசன்னத்தையும் தேவன் உருவாக்கின விதத்தையும் அந்த வார்த்தையின் வல்லமையும் உறுதிப்படுத்தினவர் பரிசுத்த ஆவியானவர். அவருடைய பிரசனம் உறுதிப்படுத்துது. அப்ப இப்படி 3 நபர்களாய் சிருஷ்டிப்புல செயல்பட்டாலும் அவருடைய நோக்கம், அவருடைய தன்மை, அவருடைய சுபாவம் ஒன்றாய் இருக்கு. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை பார்த்து நம்ம நிறைவு செய்யலாம். இன்னொரு உதாரணம், சிருஷ்டிப்புல எப்படி மூவருடைய செயல்பாடு எப்படி இருந்துச்சு நம்ம பார்த்தோம். நம்முடைய ரட்சிப்புல இந்த மூவரின் செயல்பாடு எப்படி இருக்கு? ஒன்றான தேவன் 3 விதங்களில எப்படி செயல்படுறார், 3 தன்மைகளை தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார், தன்னை ஒரே சுபாவம் உடையவராய், ஒரே நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியவராய் 3 செயல்களை எப்படி செய்யறார் அப்படின்றத பார்ப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், ரொம்ப முக்கியமான வசனம். யோவான் 3:16 சுவிசேஷத்திற்கான அடித்தளமான ஒரு வசனம். தேவன் நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் விட்டு போகாத நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் அன்பு கூர்ந்தார். தேவனுடைய செயல் என்ன? நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஃபுல்லத்தையும் திட்டம் பண்ண வேண்டியது. மொத்தத்திற்கான பிளான், மொத்தத்திற்கான திட்டம், எல்லாவற்றையும் சகலத்தையும் அறிந்தவராய் இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார். புரியுதா? சகலத்தையும் அறிந்தவர் அவர். எல்லா காலங்களையும் அறிந்தவர், எல்லாவற்றையும் அறிந்தவர். அவர் தான் திட்டம் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் 40ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 6:38-40. என் சித்தம்ல என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றவே நானு வானத்திலிருந்து
இப்ப பிதாவின் சித்தம் இங்கே நடக்குது. குமாரனாகிய தேவன் என்ன பண்றாரு? அந்த சித்தத்தை நிறைவேற்றுகிறார். அதை நிறைவேற்றுகிறார், அதை செய்து முடித்தார், அதற்கான விலைக்கிரயத்தை கொடுத்திருக்கிறார் பரிசுத்த ஆவியாகிய தேவன். இப்ப இயேசு கிறிஸ்து பரமேறி போனதுக்கு அப்புறம் நான் போறது உங்களுக்கு நலமாயிருக்கும், வேற ஒரு தேற்றவரால் உங்களுக்கு சகல சத்தியத்திலும் உங்களை வழி நடத்துவார் அப்படின்ட்டு சொல்றாரு. அப்ப சகல சத்தியத்திலும் நாம் வழி நடத்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அப்ப நம்முடைய ரட்சிப்பு, நம்முடைய மனம் திரும்புதல் பிதாவாகிய தேவனை நோக்கி இருக்கணும். நம்முடைய விசுவாசம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது இருக்கணும். நம்முடைய பாவ உணர்வு, நம்முடைய உண்மையான நிலையை குறித்ததான உணர்வு, இதை நமக்கு உணர வைப்பவர், நம்மை உணர்த்துபவர் பரிசுத்த ஆவியானவர். இந்த 3 சத்தியங்களை எப்போதுமே நீங்க ஞாபகம் வச்சு. காஸ்பல்ன்றது 4 பார்ட். சுவிசேஷம் 4 விஷயங்களை கொண்டது. 1 சிருஷ்டிப்பு, வீழ்ச்சி, ரிடம்ஷன், ரெஸ்டரேஷன். மீண்டுமாய் மறுபடியும் நம்மை கட்டுகிற தேவனாய் நம்முடைய தேவன் இருக்கிறார். ஆமென், ஆமென். இன்னும் பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடுகள் இருக்கு, இன்னும் சில காரியங்கள் இருக்கு. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை வழி நடத்துவார் என்று விசுவாசிக்கிறேன். நாம் அனைவரும் எழுந்து நிற்கலாம்.